ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தாங்க. பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகரின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க. ஆனால் இப்போதைய நிலவரப்படி தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவரும் தினந்தோறுமே பங்கு படை எடுத்த வண்ணம் இருக்காங்க. யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர்? அந்த சித்தரோட வாழ்க்கை வரலாறு என்ன? சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தினங்களில் இவருக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய அமாவாசை தினத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் நடக்கும், அந்த பூஜையில் கலந்து கொண்டால் என்னென்ன மகிமைகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பழனிசாமி கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் போற்றி அப்படிங்கிற மன்றத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழனிசாமி ஐயா கணக்கன்பட்டி சித்தரானவர் பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் என் நேரமும் முருகப்பெருமானோட மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே எல்லாத்துட்டையுமே சொல்லி அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாருங்க. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரும்பி அணியும் பழக்கம் உடையவர். மேலும் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே தெரிவார். இதனால் இவரை சில பேர் பைத்தியம் அப்படின்னு கூட எண்ணற்ற பேர் கல்லால் அடித்து துரத்திய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குங்க. அந்த கோவிலானது எங்கே இருக்குது அப்படின்னா பழனியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கணக்கன்பட்டி என்னும் ஊர் தாங்க. தற்போது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியுடன் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க இந்த பழனிசாமி சித்தர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. கணக்கன்பட்டிக்கு தெற்கு இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டர் அமைந்து உள்ளது தாங்க சித்தரோட ஜீவ சமாதி. ஆரம்பத்தில் சித்தரை காண ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தாங்க. அவங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறதுனால அவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவ தொடங்கியதுங்க. தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியானது அமைக்கப்பட்டிருக்காங்க. மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இவர் சித்தரானதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை மட்டும் குளிக்காத உருவத்தை கொண்ட இவர்தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள். மேலுமே பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டே பழனி முதல் கணக்கன்பட்டி வரையுமே சுற்றி திரிவாராம். அந்த மூட்டையை ஏன் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த நாம் செய்கிற பாவங்கள் எல்லாமே அந்த அழுக்கு மூட்டையில் சுமப்பதாக ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபங்க இவங்கள பைத்தியம் அப்படின்னும், மேலும் சில பேர் இவரை சித்தரோட அவதாரம் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுள் அப்படின்னும் அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் உள்ள 2 பெருங்கோயில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமுமே அமர்ந்து அவர் தவம் செய்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காரு. ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உணவும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இதனை எல்லாமே விரும்பாத சித்தர் அவங்கள அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. இது சும்மா வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு அது புரியாதுங்க. இந்த கோவிலுக்கு சென்று வாங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இது என்னோட அனுபவத்தாலையும் சொல்கிறேங்க. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ஒரு நபர் தன்னோட மனதில் ஒன்றை நினச்சி கொண்டு சித்தரோட இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவங்கக்கிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஏதோ சொல்லியிருக்காரு. இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபரானது அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காரு. அப்போது அங்கு அவர் ஒரு இடம் வாங்கியிருக்காரு. தற்போது
தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வந்தாக மாறி இருந்தது. இதை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். அப்போ தான் தெரிஞ்சது, சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசையையும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இவர் நிகழ்த்திய ஒவ்வொன்றும் அதிசயன்னே சொல்லலாங்க. பல இருக்குங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முறை அப்படி தான் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தானுங்க மிகவும் பிரபலமாகவே பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம்னே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்துங்களில் வெகு சிறப்பாக பூஜைகள் நடக்குங்க. இன்றைக்கி அமாவாசை சரியாக 12 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பூஜையில் சிறப்பான ஒரு பூஜை நடக்குங்க. அந்த பூஜையில் கலந்து கொள்றத உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுதுங்க. சரி, சித்தர் நிகழ்த்திய நிகழ்ச்சியை பார்க்கலாங்க. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் எந்த பயனுமே பெறாத அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட பழனி மலை உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அவங்க சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டவங்க பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போதானது கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தரோட அருகில் சென்றதும் காரானது தானாக நின்று போனது. அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்தாங்க அவங்க சித்தர் அவர்களை அழைத்தார். அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க. அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் வந்து எதிரில் உள்ள கடைக்கு போய் சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மாவும் ஒரு தயக்கத்தோடு அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டுவர் தமிழ் குடும்பத்தார் ஒரு சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அன்பர்கள். என்ன போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி வர சொல்கிறாரே என்று அந்த குடும்பத்தார்கள் ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணியானது இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே சித்தரானவர் அந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னுடைய மகனுக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா ரொம்ப தயக்கத்தோட, நம்மளும் சைவம் தான் சாப்பிடுவோம், இவங்க வேறு இந்த பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தயக்கத்தோட அந்த பொட்டணத்தை பிரித்து அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்தது. என்ன, பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் அந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ரோட்டோட ஓரத்தில் நின்று கொண்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களா, சித்தர் ஐயாவும் அந்த அம்மாவும் அந்த பையன் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களா. உடனே அந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனமானது வருவதை கண்ட அவருடைய மகன் வந்து, அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சும்மா கத்த தொடங்கினான். அப்போது தான் அவங்களுக்கு புரிந்தது, இது எல்லாமே சித்தரோட விளையாட்டுகள் என்று அவங்க நினச்சிட்டாங்க. பிரியாணி வாங்கி வந்த பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. வாய் பேசாத தன்னுடைய மகனானது வாய் பேசியது. இவை எல்லாமே சித்தரோட மகிமையால் மிகுந்தது அப்படின்னு அவங்க சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கிட்டு சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டு தம்பதின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரிங்க சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுங்க, நிறைய நிகழ்த்திருக்காருங்க. இந்த கோயிலில் பூஜையானது காலை 7 மணியிலேருந்து இரவு 9 மணி வரைக்குமே இந்த கோவிலில் நடையானது திறந்திருக்குங்க. மேலுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுங்க. கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு இங்கே இடங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க. பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்து எந்த நேரமுமே இயக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு கணக்கன்பட்டி சித்தரை ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்குருவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்காங்க. விருப்பம் தான் நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய
உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா கோயிலுக்கு சென்றிருந்தீங்களா? உங்களுடைய கருத்துக்களும் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.